நம்ம எல்லா பொருளும் பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியா வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல தான் வந்து உட்காந்துருக்கேன். டைனிங் டேபிள் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட்றது இன்னும் பிடிக்கும். அதில் நிறைய நம்ம வந்துட்டு கலெக்ஷன் இங்கே அண்ணன்கிட்ட இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது வந்து இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்காமா, வார்னிஷ் அடித்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 6 பேர் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது டைனிங் டேபிள். இது வந்து மேலே ஃபுல்லாக கிளாஸ் வந்துடும். இது வந்து இன்னும் கிளாஸ் செட் பண்ணாமல் இருக்குது. பின்னாடி உள்ளதில் வந்து கிளாஸோடையே இருக்குது. சோஃபாவும் உங்களுக்கு வேணும்னா அண்ணன் கடைக்கு வாங்க, வந்து பார்த்துட்டு நேரடியாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணன்கிட்ட பேர பேசலாம். அண்ணன் கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. வந்து அண்ணன் கடைக்கு வந்து நேரடியாக பொருளை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ணன்கிட்ட கம்மி ரேட்டில் கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். இது மேலே வந்து டைனிங் டேபிளில் வந்து கிளாஸ் வரும். இதுக்கு மேலே வந்துட்டு இங்கே தான் நம்ம பிளேட்ஸ்லாம் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு கீழேங்கிற ஒரு கொஞ்சம் பள்ளமாக அந்த இடம் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம். இதுக்குள்ளே வந்து மீன் தொட்டிக்குள்ள அந்த கலர் ஸ்டோனு அப்புறம் வந்து அந்த கிரீன் கலர்ல பிளாஸ்டிக்ல இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வச்சு மேலே கிளாஸ் இருக்கும். பார்க்கவே அழகா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வாங்கிட்டு இந்த சோஃபா எவ்வளோனா அந்த சோஃபா இந்த டைனிங் டேபிள் வந்துட்டு செட்டாக கண்ணாடி போட்டு 6 பேர் உட்காந்து சாப்பிட்றது வந்துட்டு 28,000 ரூபாய்க்கு அண்ணன் கொடுத்துருக்காங்க. இன்னும் இப்போ நாங்கள் எங்களுக்கு இதை கேட்டால் எங்களுக்கு எவ்வளோக்குண்ணா தருவீங்க? உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு தருவோம். எங்களுக்கு 30,000 தருவாங்க. ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைனிங் டேபிள். அந்த டைனிங் டேபிள் வந்து கிளாஸ் இல்லை, இதில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் இருக்குது. ஃபுல்லாக அந்த கார்னரோட ஃபுல்லாக கிளாஸ் வந்துருக்கு. ஆனால் இது வந்து அசைக்க கூட முடியல. ஒரு 5-6 பேர் சேர்த்து தூக்கணும் போல. பீரோவை நம்ம எப்படி தூக்குறோமோ அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் சேர்ந்து தான் தூக்க முடியும். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் மாதிரி தெரியும். ஆனால் அது கண்ணாடியே தூக்க முடியாது. 2-3 பேர் சேர்ந்து தான் தூக்கணும். அது நல்லா இருக்கு. உள்ள ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்க. இதுக்குள்ளதான் இல்லை உள்ள அந்த கிராஸ் மாதிரி பிளாஸ்டிக்கை கட் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு நேம் அது மாதிரி பண்ணிக்கலாம்.